போது துஷ்ட தெய்வங்களை, சிலை வழிபாடுகள், தவறான தெய்வங்கள் எல்லாம் வணங்க தங்களை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவர்களை சொந்த நாட்டிலே அடிமையா ஒப்பு கொடுத்துட்டார். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான அடிமைத்தனம். ஒண்ணு சொந்த நாட்டிலேயே அவங்க அடிமையா இருக்குது, இன்னொன்னு சில பேரை தூக்கி போயிட்டாங்க வேற நாட்டுக்கு. இப்படி எல்லாம் பல விதமான உபத்திரவ பிரச்சனைகள் தான் அந்த தேசம் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தது. ஆனா அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பதாக தேவன் சென்றதுனால அவர்கள் விடுதலை அடைந்து வெளியே வந்தாங்கன்னு பாக்குறோம். ஹல்லேலூயா. இவர்கள் விடுதலை அடைந்ததுக்கு என்ன காரணம்? அவங்க மனம் திரும்பினாங்க, ஆண்டவரை தேடினாங்கன்றது மட்டும் இல்ல. பைபிள் 12ஆம் வசனம் சொல்லுது, ஏசப்பாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏசாயா புக்கு ஏசப்பாவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஏசப்பா எப்ப சிலுவையில இருந்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஏசாயா புக்கு எப்ப எழுதுனாங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசப்பாவுடைய பாடுகள், அவர் முகம் எவ்வளவு அந்த கேடு அடைஞ்சிருந்தது, அவருடைய முகம் எப்படி சிதைஞ்சு போயிருந்தது, அவர் எவ்வளவு அருவருப்பாக எல்லாரும் சிதைக்கப்பட்டிருந்தார். அப்படி அவர் பாடுபட்டதுனால அவருடைய பரிகாரம் நமக்கு முன்னாடி போயிருக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் சில தவறுகளினால நம்ம போய் அடிமைப்பட்டிருக்கலாம், சில போராட்டங்கள் நின்று இருக்கலாம். ஆனா கர்த்தர் விடுதலை தருவார். காரணம் நீங்களும் நானும் நல்லவங்கன்றதுக்காக இல்ல, நமக்கு முன்னாடியே பரிகாரமா கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால. ஹல்லேலூயா. அவர் நமக்காக அந்த கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் மன்னித்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள். திமிர்வாதமா ஒருத்தர் வியாதிப்பட்டு கிடந்தான், அவனுக்கு அந்த பாவத்தினால படுத்த படுக்கையா கிடந்தான். ஆனால் தேவாதி தேவர் அவனை சுகப்படுத்தின. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். ஹல்லேலூயா. இயேசப்பா சொன்னார், இவன் பாவத்தினால இவன் படுத்த படுக்கையா இருக்கிறான், அவனை சுகமாக்கணும்னா முதல்ல பாவத்தை மன்னிக்கணும். அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இயேசப்பா இதுக்கு அப்புறம் தான் சிலுவைக்கு போறார். சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஆனா அவர் அப்போதே சொன்னார், இப்போவே நான் உன்னை மன்னிக்கிறேன், இப்போதே எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ எழுந்து நட என்று சொல்லி. நீங்கள நானும் ஆராதிக்கிற தெய்வம். நீங்க பைபிளை வாசி வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆவது அதிகாரம் வாசி பாத்தீங்கன்னா, உலகெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் நமக்காக எல்லா பரிகாரமும் செஞ்சிருக்கிறார். நீங்களும் நானும் பாவங்களுக்காக பரிகாரம் பண்ண எங்கேயோ ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மள வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கர்த்தர் நமக்காக பரிகாரம் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில அவர் நமக்காக பரிகாரம் பண்ணதுனால நமக்கு விடுதலை வந்திருக்கு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. நம்மளுக்கு எப்படி படிக்கும்? இங்க யாராவது சுதந்திர போராட்டத்துல யாராவது கலந்துகிட்டவங்க யாராவது நீங்க சுதந்திர போராட்டம் என்னன்னே தெரியாது இல்ல? மாமனார் கலந்துகிட்டார். காந்தி சூப்பர், வெரி குட். காந்தி போராடினாரு. அவர் போராடினால வெள்ளக்காரங்க வெளியே போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண சுதந்திரமா இருக்கிறோம். அதே போல நமக்கு முன்னாடி ஏசப்பா பரிகாரம் பண்ணதுனால நமக்கு இன்னைக்கு அந்த பரிகாரம் நமக்கு பலிக்குது. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான்களை அவர் மாத்தி இருக்கிறது. எனவே அவருடைய பரிகாரம் நமக்கு முன்னாடி போனதுனால நமக்கு விடுதலை வந்து. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை போச்சு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற காரியங்கள். நீங்க இந்த அதிகாரத்தை வார்த்தை பாத்தீங்கன்னா, மலையின் மேல ஏறி உங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்லி சொல்லுகிறவங்களுடைய பாதங்கள் மலை மேல எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் கொடுமை அனுபவிச்சு நிறைய பேர் கொடுமையில செத்து போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஊழியக்காரனை பார்த்து அவங்கிட்ட போயிட்டு ஆண்டவருடைய விடுதலையாக்குவார்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்றதுக்கு ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, எவ்வளவு பேர் தைரியம் இருக்கு, எல்லாம் கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரோட விடுதலையாக்குவாருன்னு சொன்னா இருக்கிற காண்டெல்லாம் அவங்க மேல காமிச்சிடும், ஓடிட்டு நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் போயிட்டுன்னு சொல்லி. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் ஊழியக்காரனாக அனுப்புனார், நீ போய் சொல்லுன்னு. இப்ப ரெண்டு காரியம், ஒண்ணு தைரியம் இருக்கணும், ரெண்டாவது விசுவாசம் இருக்கணும். அது நடக்க எந்த சாத்தியமே இல்லை. அப்படியாப்பட்ட கொடுமையான மக்கள் மத்தியில போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன போது அங்க அற்புதங்கள் நடந்தது. யோனா 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் 10ஆவது வசனம் வாசிப்போம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த நினிவே ஊர்ல இருக்கிறவங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டின போது ஆண்டவர் அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி யோனாவை போய் சொல்றாரு, ஆண்டவங்க எல்லாம் 40 நாள் அழிச்சிட போறாரு. யோனா கர்த்தர் ஒன்று சொன்னா செஞ்சிருவாரு. யோனாவுக்கு என்னன்னா, யோனாவுடைய சொந்த ஊருக்குள்ள இஸ்ரவேல் நாடு, அந்த இஸ்ரவேல் நாடு இந்த நினிவே தான் ஏற்கனவே ஒரு உண்டை கொடுத்துருக்காங்க, சம்மாரி அடிச்சு போட்டுருக்காங்க ஒரு காலத்துல. அந்த நினிவேவை இந்த இஸ்ரவேலர்களால அடிக்க முடியல. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அடிக்கிறது பிளான் பண்ணிருக்கிறாரு. அவன் பாவம் எல்லாம் பெருகிறது. நம்ம நினிவே ஒரு கிரிமினலா ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு 40 நாள் நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னா போதும், இவன் அப்படியே பாவத்திலே இருப்பான், ஆண்டவரை அடிச்சிருவாரு. நம்ம போய் சொல்லி நம்மளுடைய போராத காலம் மனம் திரும்பி தொலைச்சிட்டான்னா ஆண்டவர் அவனை அடிக்காமே விட்டுருவார்னு சொல்லி இவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் தலையிலே கொட்டி அவனை மறுபடியும் தர்ஷீஸ்க்கு எல்லாம் போகாம வச்சுட்டு வந்து ஊர்ல சொன்ன போது இவனுடைய போராத காலம் அந்த ஊர் ராஜா மக்கள் ஆடு மாடு எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து உபவாசமும் மறந்துருப்பினான். ஆண்டவர் செய்யாம போயிட்டார். எப்ப நடந்தது? அவன் ஆண்டோடைய வார்த்தையை சொன்ன போது. அப்ப நம்ம குடும்பத்துல பலவிதமான காரியங்கள் அடிமைப்பட்டவங்க இருப்பாங்க, பலவிதம் தவறான நம்பிக்கையில் அடிமைப்பட்டவங்க இருப்பாங்க, தவறான கெட்ட பழக்கங்கள் அடிமைப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவனை விடுதலையாக்கலாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விடுதலை கொண்டு வரணும்னா அவருடைய நற்செய்தி முன்னாடி போகணும். ஆண்டவர் முதலாவது அவருடைய பரிகாரம் முன்னாடி போச்சு, இரண்டாவது அவருடைய நற்செய்தி முன்னாடி போச்சு, கடைசியா சத்துருக்களை அழித்து போடு என்று சொன்ன உபாகமம் 33:27 வாசிக்கல. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் உண்டு. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் அவர் விரோதமாக எதிரிகளை எல்லாம் துரத்தினார். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. துரத்தினவங்களை அழித்து போட சொல்றாரு. இப்ப துரத்திட்டா எப்படி அவங்க இருப்பாங்க, எப்படி அழிக்கிறது? ஆண்டவர் எல்லாரும் நம்மளுக்கு விரோதமா யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து துரத்திடுறாரு. துரத்திட்டு அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களை எப்படி அழிக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களெல்லாம் அவங்களுடைய வல்லமையெல்லாம் எடுத்துருவாரு. நீங்களும் நானும் அப்ப நம்மளுக்கு விரோதமா இருக்கிற மனுஷங்க கிட்ட இல்ல. நீங்க எபேசியர் பைபிள் வாசி பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் கூட நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமா, ஏதாவது ஒரு நபர் நம்மளுக்கு விரோதமா ஏதாவது பண்றாங்கன்னா நம்மளுக்கு எதிரி யாரு கிடையாது, அந்த நபர் கிடையாது. பிரதமரோ அந்த கட்சிக்காரங்களோ அந்த ஊர்க்காரங்களோ அவங்க இல்ல, அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற அந்த ஆவிதான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்ப நீங்களும் நானும் அப்படியேப்பட்ட காரியங்களை தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒட்டடை மாதிரி, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு அசுத்த ஆவிதான் எட்டுக்கால் பூச்சி மாதிரி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒட்டடையை தான் அடிச்சுட்டு இருப்போம். ஒட்டடைக்கு விரோதமா பேசுறது, பேஸ்புக்ல போடுறது, அங்க போய் பேசுறது, இங்க போய் பேசுறது, பல விதமான காரியங்களை செய்யறது. சர்ச்சிலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, உங்க தேவையா, உங்க வேலையாது, எவ்வளவு மட்டமானது இல்ல. சின்னமலையெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபாதர் ஒருத்தர் ஸ்டேஜ்ல நிக்க வச்ச ஒரு கட்சிக்காரன், இவர் தான் நம்ம தொகுதியை நிக்க போறாரு, இவருக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வேலையாது. ஆனா எங்க பாஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்த போது வெளியில பெரிய பேனர்லாம் வச்சுட்டாங்க, கலைஞர் கூட போட்டோ எல்லாம் போட்டு. அவர் உடனே பிரேயர்ல ஜபத்துல ஆராதனை சொன்னாரு, நம்மளுக்கு அந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் முதலமைச்சர் போய் சால்வ போற அதெல்லாம் வேற, ஆனா நீங்களும் எந்த கட்சியில இருக்கிறீங்களோ அந்த கட்சிக்காரர் ஓட்டு போடுங்க, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதானே ஆண்டோட ஊழியக்காரன் பண்ண வேண்டியது. நீ இவனுக்கு ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்ட போடு, போய் கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு எங்க சர்ச்சில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க எனக்கு ஏதாவது கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட சொல்றேன். இந்த மாதிரி ஜன்மங்கள்லாம் தான் இருக்குது. ஆனா நீங்களும் நானும் இப்படி மனுஷங்க கிட்ட போராட ஆண்டவர் நம்மளை வைக்கல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த அசுத்த ஆவிகளை தான் ஆண்டவர் கட்ட. நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை அவர் அழிச்சுட்டார், கட்டி போட்டார். இப்ப நீ அடின்றார். அப்ப நம்மளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசுடைய காரியங்களை ஏசப்பா அழிச்சுட்டாரு. நம்ம அதை அழிக்கதான் நம்ம வச்சிருக்கோம். ரோமர் 8:2 கடைசியா வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்நேக 1 வாசிக்கணும், ஸ்நேக வாசிக்கணும் 8:2 வாசிங்க.
இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் என்றதுல விடுதலை. அப்ப நம்மளால விட முடியாத கெட்ட பழக்கம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்றேன் பாஸ், அந்த கெட்ட வார்த்தை என்னால பேசாம இருக்க முடியல. எவ்வளவுதான் ட்ரை பண்றேன், என்னால இந்த சினிமா பார்க்காம இருக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னால இந்த வீடியோ பார்க்காம இருக்க முடியல. அப்படின்னு நீ எவ்வளவு முயற்சி பண்ற பார்க்க என்னால விட முடியல. சில ஆட்கள் எல்லாம் திடீர்னு போய் பார்த்தா வாயெல்லாம் பெருசா இருக்கு. என்ன விட முடியாது. கர்த்தர் அவைகள் எல்லாம் நமக்கு ஏற்கனவே வெற்றியை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நானும் அப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஜெயமரம். விடுதலை கொடுத்துட்டாரு, ஆனா நாம தான் அழிக்கணும். நம்மளுடைய நம்மளுடைய செயல் ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் செய்ய வேண்டிய அவர் செஞ்சுட்டாரு. நம்ம செய்ய வேண்டியது செஞ்சோம்னா கர்த்தர் விடுதலையாக கல்ல முடிச்சோம். எல்லாம் கண்ணில் மூடி ஹல்லேலூயா எல்லாம் வாயில திறந்து ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் விடுதலை கண்டிப்பா உண்டு. காரணம் அவருடைய பரிகாரம் உங்களுக்கு முன்னாடி போயிருக்குது. நீங்கள நானும் நல்லபடியா வாழறதுக்கு, இனிமேல சூப்பரா வாழ போறதுக்கு காரணம் நம்ம நல்லவங்கன்றதுனால இல்ல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, வெளிப்படுத்த விசேஷம் 13வது அதிகாரம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் நமக்காக பரிகாரத்தை பண்ணி வச்சிருக்கு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, உலகெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி. அன்பு நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு நல்ல செழிப்போட வாழ போறாங்க சுவாமி. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆனா நாங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதம் எந்த அக்கிரமம் எங்கள் பாவங்களை தடை பண்ணவே முடியாது. காரணம் எங்களுக்கு முன்பதாக சென்ற உங்களுடைய பரிகாரம் இருக்கு. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை விட, எங்கள் பாவங்களை விட, நாங்கள் செய்த துரோகங்களை விட நீர் எங்களுக்கு வச்சிருக்கிற பரிகாரம், நீர் எங்கள் பாராட்டின அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு பெரியது. ஆண்டவரே, நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா குற்ற மனசாட்சிகள் இயேசுவின் நாமத்தால மறைவதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். எல்லா ஜோபன் ஆண்டவர் எல்லா பலவீனங்களை மாற்றம், திமிர்வாத காரணத்துக்கு ஆண்டவர் பாவ திருமணத்தில் இருந்த பலவீனத்தை மன்னித்து மாற்றினீரே. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலவீனங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு போராட்டங்களை மாற்றுவீராக ராஜா. நீரே காத்துக்கொள்ளும். பெரிய பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதிகர மகிமையாவையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம்.